தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தங்கம் விலை 1560 ரூபாய் குறைந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 70,000க்கும் கீழ் தங்கம் விலை இறங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, இந்த தங்கம் விலை மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம் விக்னேஷ். தங்கம் விலை நீங்களே சொல்லிட்டீங்க, குறைஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா 3 வாரங்கள்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5440 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு சவரன் விலை குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த தங்கத்தோட விலை ரொம்ப வேகமா கிளிட்டரிங் ஆட்டம் ஏறிக்கிட்டே இருந்ததுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா சர்வதேச பொருளாதார நிலைகள் தான். குறிப்பா என்னன்னா அமெரிக்காவோட அந்த பதில் வரி தான் பெரிய இதுவா இருந்தது. அது இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தன் ஆயிட்டு வருது, சாஃப்ட் ஆயிட்டு வருது அப்படின்றதே நம்ம சொல்லலாம். குறிப்பா என்ன அப்படின்னா அமெரிக்கா சீனாவோட வர்த்தகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 90 நாளைக்கு ஒத்தி வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீயும் குறைச்சிக்கோ வரிய, நானும் குறைச்சிக்கிறேன் வரிய அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோட அவங்க அந்த நகர்வு போயிட்டு இருக்கு. இது மாதிரியான சூழல்ல ஏற்கனவே ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்ததுனால தங்கத்தோட முதலீடு அதிகமா இருந்ததுனால தான் தங்கம் விலை ஏறுச்சு. இப்போ கொஞ்சம் சாஃப்டனா இருக்கு அந்த இஷ்யூஸ் சாஃப்டன் ஆனது அப்படின்ன உடனே இப்ப என்ன பண்றாங்க, ஏறின தங்கத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வராங்க. இதுதான் தங்கம் விலை குறையறதுக்கு முக்கிய காரணம். அதாவது என்ன அப்படின்னா இது சர்வதேச பண்டக சந்தைகள், அதாவது கமோடிட்டி மார்க்கெட் சொல்லுவோம் இல்லையா, அங்க எப்படி இருக்கோ அதுதான் நம்ம ஆபரண தங்கத்துல எதிரொலிக்கும். அங்க என்னன்னா டெக்னிக்கல் லெவல் படி அவங்க 1 லட்சத்தை டச் பண்ணிட்டு அதுல இருந்து குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்களும் அதாவது சர்வதேச பொருளாதார சூழல்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்றதுனால தங்கத்துல முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த லாபம் பதிவு பண்றது ஆபரண தங்கத்திலையும் எதிரொலிக்குது. சோ இது பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு 68,000, அதாவது 70,000க்கு கீழே இறங்கி இருக்கு. ஏப்ரல் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆபரண தங்கம் நமக்கு சென்னையில 74,320 ரூபாய் அப்படின்ற ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு இறங்கு முகத்துல தான் வந்துட்டு இருக்கு. தங்கம் விலை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 68,880 ரூபாய் அப்படின்ற விலை குறைஞ்சிருக்கு. மேலும் வரும் நாட்கள்ல இன்னும் விலை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் நிபுணர்கள் கூறுறாங்க. இந்த ஒரு 3 வாரங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,440 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. தங்கம் விலை குறையுது அப்படின்றதுக்காக ரஷ்அப் பண்ணி போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டியில கட்டாயமாக ஆபரண தங்கம் தேவை அப்படின்றவங்க மட்டுமே ஆபரண தங்கத்துல முதலீடு செய்யணும் அப்படின்றது. அதை தவிர நமக்கு முதலீடு அப்படின்ற நோக்கில போகிறீங்க அப்படின்ற பட்சத்துல தங்கத்தை நீங்க முதலீடு அடிப்படையில வாங்கலாம். விக்னேஷ், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கௌசல்யா. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.